ஆதியாகமம் 19வது அதிகாரம் 3வது வசனம். ஆதியாகமம் 19:3 அந்த வசனம் சொல்லுது, அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவனிடத்திற்கு திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். அவன் புளிப்பில்லா அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள் புசித்தார்கள். இந்த வசனம் சொல்லுகிறது, தேவதூதர்கள் லோத்துவை சந்திக்கும்படி வராங்க. சோதோம் கொமோரா என்ற பட்டணத்தினுடைய பாவம் அதிகமாயிற்றுன்னு சொல்லி தேவன் அந்த பட்டணத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி தம்முடைய தூதர்களை அனுப்புகிறாரு. அப்போது அந்த சோதோம் கொமோரால யார் இருக்கிறான்னா இந்த லோத்து இருக்கிறார். அந்த பட்டணத்தை அழிக்க அவர்கள் வரும்போது அந்த தேவ தூதர்களை பார்த்து லோத்து வேகமாக வந்து அவர்களை கூப்பிட்டு, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டில் நீங்கள் இன்றைக்கி தங்கி இருங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு தரேன்னு சொல்லி அவர்களுக்கு உணவுகளை தயாரித்து புளிப்பில்லா அப்பங்களை சுட்டு அவங்களுக்கு விருந்து பண்ணுறான். அவங்க புசிக்கிறாங்க. இது நீங்கள் ஆதியாகமம் 18வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து வாசிங்கன்னா, அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராள் இடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். அந்த தேவ தூதர்கள் நம்ம அந்த அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, மத்தியான வேளையில் முதல்ல ஆபிரகாம் அந்த கூடாரத்தின் வாசலில் உட்கார்ந்துருக்கிறார். அந்த 3 தேவ தூதர்கள் வராங்க. ஆபிரகாம் ஓடி போய் அவர்களை வரவேற்று சாராள் இடத்திற்கு வேகமாக கூடாரத்துக்கு வந்து, சாராள் இந்த மாதிரி 3 தூதர்கள் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு நீ என்ன பண்ணு, விருந்து பண்ணுறதுக்கு எல்லா காரியங்களையும் ஆயத்தம் பண்ணுன்னு சொல்லி சாராள் இடத்துல சொல்லி அவர்கள் விருந்து பண்ணுறாங்க. அந்த குடும்பம் தேவ தூதர்களுக்கு என்ன பண்ணுறாங்க, விருந்து பண்ணுறாங்க. அந்த காரியங்கள் முடித்து ஆபிரகாம் இடத்துல பேசிட்டு கடந்து செல்லும்போது சாயந்தர வேளையில் சோதோம் குமோரா என்ற பட்டணத்தின் வாசலில் லோத்து உட்கார்ந்துருக்கிறார். இந்த தேவதூதர்கள் மதியானம் எங்கே லஞ்ச் முடிச்சிட்டாங்க, ஆபிரகாமுடைய வீட்டில் முடிச்சுட்டு இங்கே லோத்துவுடைய பட்டணத்துக்கு வரும்போது லோத்து அவங்கள போய் வெல்கம் பண்ணி அவங்க வீட்டில் அவர்களை தங்கும்படி கேட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, விருந்து பண்ணுறாங்க. இந்த ரெண்டு காரியத்தில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் உணர்றீங்க? 2 பேரும் கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, விருந்து பண்ணுறாங்க. என்ன வித்தியாசம்? ஆபிரகாம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 18:6 ஆதியாகமம் 19:3 இந்த 2 வசனத்தையும் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் தன் வீட்டிற்கு தேவதூதர்கள் வரும்போது வீட்டுக்கு உள்ளே ஓடி வந்து அவர் சமைக்க வரல, சாராளை சமைக்கும்படி சொல்லி சாராள் சமைச்சு கொடுத்து ஆபிரகாம் பரிமாறுறாங்க. குடும்பமாக என்ன பண்ணுறாங்க, தேவ தூதர்களை உபசரிக்கிறாங்க. ஆனால் இங்கே லோத்து என்ன பண்ணுறார், அவர் போய் அவர் தன்னுடைய காரியங்கள் எல்லாம் ரெடி பண்ணி அதுக்கு சாப்பாடுக்கு ரெடி பண்ணி விருந்துக்கு என்னென்ன உண்டோ அதை ரெடி பண்ணி அவர் பரிமாறுகிறார். அப்போது இந்த இடத்துல நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னது, நாம் தேவனை சேவிக்கும்படிக்கு குடும்பமாக இணைந்து நம்ம கர்த்தரை சேவிக்க ஆயத்தப்படணும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஒருவேளை கணவன் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ரட்சிக்கப்படாத ஒருத்தர் இருக்கலாம். நீங்கள் தேவனை ஆராதிக்கிற ஒரு காரியத்திற்காக வரும்போது, தேவனை நேசிக்கிற ஒரு காரியத்தை செய்யும்போது, தேவனுக்காக ஒரு காரியத்தை செய்யும்போது நீங்கள் குடும்பமாக இணைஞ்சு செய்யும்போது தான் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பரிபூர்ணமாக என்ன பண்ண முடியும், சுதந்திரித்து கொள்ள முடியும். ஒருவேளை உங்கள் கணவருக்கு ஒரு ஊழிய அழைப்பை கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னா, உங்கள் மனைவிக்கு ஒரு ஊழிய அழைப்பு கர்த்தர் வச்சிருக்கிறார் அப்படின்னா, அவர்களோடு இணைந்து கர்த்தருக்காக பிரயாசப்பட நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது தான், எப்படி ஒரே நுகத்தில் பூட்டப்பட்ட 2 அந்த பசுக்கள் கரெக்டாக அந்த வண்டியை இழுத்து கொண்டு செல்லுமோ, அதே போல் அந்த வாழ்க்கையை என்ன பண்ணும், ஆசீர்வாதமாக அமையும். அந்த வாழ்க்கை செழிப்பாக இருக்கணும் அப்படின்னா தேவனை சேவிக்கும்படிக்கு நாம் குடும்பமாக இணைக்கப்பட வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுவீங்களா? லோத்துவை சந்திக்க தேவதூதர்கள் வந்தாங்க, ஆபிரகாமை சந்திக்க தேவதூதர்கள் வந்தாங்க. ஆனால் இவர்கள் ஆபிரகாம் ஓடி போய் சாராள் இடத்துல சொல்லும்போது சாராளும் என்ன பண்ணுறாங்க, இணைந்து உணவுகளை தயாரிக்கிறதுல, அவங்கள போய் கவனிக்கிறதுல, அவங்களை உபசரிக்கிறதுல தன்னை இணைத்து கொண்டாங்க. ஒரு
காரியம் ஆண்டவருக்காக செய்யணும்னு வரும்போது என்ன பண்ணாங்க, குடும்பமாக அங்கே என்ன பண்ணுறாங்க, இணைகிறாங்க. காரணம் என்ன, அதே போல் எப்படி ஆபிரகாமுக்கு தேவன் மேலே அன்பும் மரியாதையும் பாசமும் இருந்ததோ அதே போல் சாராலும் என்ன பண்ணாங்க, தேவன் மேலே அன்பும் வைராகியமும் பாசமும் என்ன பண்ணியிருந்தாங்க, வச்சுருந்தாங்க. அதனால தான் தேவ தூதர்கள் வந்திருக்காங்கன்னு உடனே அந்த உஷ்ண வேலையில் மாவை எடுத்து பிசைஞ்சு அவர்களுக்கு விருந்து செய்வதற்கு சாரால் தன்னை என்ன பண்ணாங்க, உற்சாகமாக இதை செஞ்சாங்க. லோத்து போய் ஒருவேளை அவர்கள் மனைவியில் இடத்துல சொல்லாததுக்கு காரணம் என்னவா இருந்திருக்கும், போய் அவங்கக்கிட்ட சொன்னால் அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, இல்லை செய்ய மாட்டேன், இல்லை கடையில் போய் வாங்கி கொடு, இல்லை நீ இந்த நேரத்துலையா வந்து இதை செய்யணும், ஏதாவது கேட்கலாம். ஏன் அந்த பிரச்சனை நம்மளே என்ன பண்ணிடுவோம், செஞ்சுருவோம். அதனால தான் அந்த குடும்பத்தினால ஆசீர்வாதத்தை முழுமையாக என்ன பண்ண முடியல, சுதந்திரிக்க முடியல. லோத்துவின் மனைவி உப்பு தூணாக மாறுறாங்க. லோத்துவின் மனைவி அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியல. காரணம் என்ன, தன் வீட்டிற்கு வந்த தேவ தூதர்களை, தன் வீட்டிற்கு தேவன் அனுப்பின ஊழியர்களை, தேவனுக்கு கனத்தை செலுத்துகிற இடத்துல லோத்துவோடு கூட அவங்க என்ன பண்ணலை, இணைந்து நிற்கலை. தேவனுக்காக ஒரு வேலை செய்கிறதுக்கு லோத்துவின் மனைவி தன் கணவனோடு என்ன பண்ணி கொள்ளலை, இணைத்து கொள்ளலை. அப்போது ஒரு குடும்பம் முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா தேவனை சேவிக்கிறதற்காக நாம் குடும்பமாக ஒருமனப்பட்டு வரணும். ஆமென். ஒருவேளை ஜபங்கள் நடத்தப்படுதா குடும்பத்தில், இப்போது பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க ப்ரேயர் செல்ஸ் நடத்தப்படுதா, குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் எல்லாரும் கூடிவாங்க. ஏன், தேவனை சேவிக்கிறதுக்கு நாம் குடும்பமாக ஒருமனப்படும் போது தான் ஒரு ஆபத்து வரும்போது நம்ம குடும்பமாக காப்பாற்றப்பட முடியும். ஒரு நன்மை தேவன் கட்டளையிடும் போது நம்ம குடும்பமாக அதை சுதந்திரிச்சு கொள்ளணும்னா தேவனுக்காக நம்ம செய்கிற கிரியைகள், தேவனுக்காக நம்ம செலவிடுற நேரங்களை நம்ம குடும்பமாக செலவிடுறதுக்கு நம்மளை அர்ப்பணிக்கும் போது அவர் தருகிற நன்மைகளையும் ஆசீர்வாதத்தை நம்ம குடும்பமாக என்ன பண்ணிக்கொள்ளலாம், சுதந்திரிச்சு கொள்ளலாம். ஒருவேளை என் குடும்பத்தில் நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என் கணவர் இன்னும் ரட்சிக்கப்படலை, இல்லை என் மனைவி இன்னும் ரட்சிக்கப்படலை, நான் என்ன பண்ணுவது, அவர்களுக்காக ஜெபிங்க. ஆமென். அவர்களுக்காக ஜெபிங்க. ஏசப்பா நாங்கள் குடும்பமாக எப்படி யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஏசப்பா நானும் என் வீட்டாரும் எங்கள் வீடோடு சேர்ந்து எங்கள் குடும்பமாக நாங்கள் உண்மை ஆராதிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பான்னு நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் அதற்கான வாசல்களை என்ன பண்ணுவார், கண்டிப்பாக அவர் குறித்த நேரத்தில் அவர் நமக்கு திறந்து தருவார். அப்போது ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை குடும்பமாக சுதந்திரித்து கொண்டதுக்கு முக்கிய காரணம் தேவனை சேவிக்க அவர்கள் குடும்பமாக ஒருமனப்பட்டிருந்தாங்க. தேவ தூதர்கள் அவங்க வீட்டுக்கு வராங்கன்னு தெரிஞ்ச உடனே ஆபிரகாம் ஓடி வந்து சாரால் இடத்துல சொல்கிறாங்க, இந்த மாதிரி தேவ தூதர்கள் வராங்கன்னு. உடனே இவங்க 3 படி மாவை எடுத்து அந்த புளிப்பில்லாத அப்பங்களை செய்து கணவன் மனைவி 2 பேரும் இணைந்து அவர்கள் என்ன பண்ணுறாங்க, உபசரிக்கிறாங்க. ஆனால் லோத்துவை சந்திக்க அதே தேவதூதர்கள் போகும்போது லோத்து அவராக போய் என்ன பண்ணுறாரு, உணவுகளை ரெடி பண்ணி விருந்து அவங்க அங்கே சொல்லுகிறார், விருந்து செய்கிறார். ஆனால் இந்த இடத்துல லோத்து மனைவி இன்வால்வ் ஆன மாதிரி வேதம் நமக்கு குறிப்பிடவே இல்லை. அதனால தான் ஒரு வாக்கு தத்துவத்தை சுதந்திரிக்கிற இடத்துல லோத்துவின் மனைவி என்ன பண்ணிட்டாங்க, மிஸ் ஆகிட்டாங்க. அப்போது நம்ம அதில் கவனமாக இருக்கணும். ஒரு காரியம் கர்த்தருக்காக செய்கிறோமா, குடும்பத்தோடு இணைந்து செய்யணும். அதில் நமக்கு ஒரு ஒருமனம் வரும், அதில் தேவ சமாதானம் வரும். தேவனுக்காக நம்ம ஒருமனப்படும் போது தேவன் அதை பார்ப்பார், நான் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்ணுவார், அந்த குடும்பமாக அவங்க நன்மைகளை ருசி பார்ப்பாங்க, குடும்பமாக அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அப்போது தேவனுக்கு அடுத்த காரியங்கள், ஒரு ஆலயத்துக்கு வர்றோமா, இல்லை ஆண்டவரை ஆராதிக்க சொல்கிறோமா, இல்லை ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியமாக நம்ம எப்படி செய்யணும், குடும்பமாய் அதை கர்த்தருக்கென்று செய்யும்போது அதில் நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக்கொள்ளும். நம்பர் 1, ஆபிரகாமுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது பேஸ்மெண்ட் என்ன அப்படின்னா அவர்கள் குடும்பமாக இணைந்து கர்த்தரை சேவித்தாங்க. ஆமென்.